கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி எதிரிகள் இருக்காங்க. உங்களை அழிக்க உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடு தன்னோட போர்க்கப்பலை உங்க பக்கம் அனுப்பிட்டு இருக்கு. அந்த சமயத்துல உங்களுக்கு உதவி செய்ய உலகத்துல எந்த நாடும் முன் வரல. அப்ப ஒருத்தன் மட்டும், என் நண்பன் மேல கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி அந்த வல்லரசு நாட்டை தடுத்து நிறுத்துறான். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. 1947ல இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா இந்தியாவுக்கு செஞ்ச உதவிகள் என்ன? ஒருவேளை ரஷ்யா மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணலனா இன்னைக்கு உலக வரைபடத்துல இந்தியாவோட நிலைமை என்னவாகி இருக்கும்? நிஜமாவே யாரு நமக்கு உண்மையான நண்பன்? டீட்டெயிலா பார்க்க போறோம். சுதந்திரம் கிடைச்ச புதுசுல கையில காசே இல்லாம கஷ்டப்பட்ட இந்தியாவுக்கு ரஷ்யா எப்படி முதல் முறையா கை கொடுத்துச்சுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஏதோ ஹாலிவுட் சினிமா சீன் இல்லைங்க. 1971ல இந்தியாவுக்கு உண்மையாவே நடந்த ஒரு மாசான சம்பவம். அப்படி இந்தியாவுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து நின்ன அந்த உண்மையான நண்பன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ரஷ்யா. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ நம்ம நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரிவினை, இன்னொரு பக்கம் வறுமை. கையில பணம் இல்ல, பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது, ராணுவமும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. அப்போ உலகத்துல ரெண்டு பெரிய பவர் இருந்துச்சு. ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு சோவியத் யூனியன், அதாவது அப்போதைய ரஷ்யா. இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே நமக்கு வந்த முதல் தலைவலி காஷ்மீர் பிரச்சனை. பாகிஸ்தான் காஷ்மீரை ஆக்கிரமிக்க ட்ரை பண்றாங்க. இந்த விஷயம் நேரா ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகுது. அப்போ அமெரிக்காவும் சரி பிரிட்டனும் சரி யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க தெரியுங்க? இந்தியாவை பலவீனமாக்கணும்னு நினைச்சு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யூஎன்ல இந்தியாவுக்கு எதிரா பல தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ உலக நாடுகளுக்கு எதிரா ஒத்தையாளா நின்னு தன்னோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்தியாவை ஒவ்வொரு முறையும் காப்பாத்தினது ரஷ்யா தான். ஒருவேளை ரஷ்யா மட்டும் அப்போ அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணலனா இன்னைக்கு காஷ்மீர் நம்ம கிட்ட இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. காஷ்மீரை மட்டும் அவங்க காப்பாத்தல, புதுசா சுதந்திரம் வாங்கின நாட்டை டெவலப் பண்ண நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனா நம்ம கிட்ட டாலர் இல்ல. அமெரிக்கா நம்மளை கிண்டல் பண்ணப்போ ரஷ்யா என்ன பண்ணுச்சு தெரியுமா? உங்ககிட்ட டாலர் இல்லனா என்ன கவலை, நீங்க உங்க இந்திய ரூபாயிலேயே எங்க கிட்ட பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இரும்பு தொழிற்சாலைகள், பிலாய், பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட்ஸ், மின்சார நிலையங்கள், அணைகள் கட்ட ரஷ்யா பண உதவி செஞ்சதோட அவங்களோட இன்ஜினியர்ஸையும் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அதிநவீன ஆயுதங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கும் ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. ஆனா மேற்கத்திய நாடுகள் நமக்கு ஆயுதம் தர மறுத்துட்டாங்க. அப்போ ரஷ்யா தான் தன்னோட போர் விமானங்களையும் மிக் டேங்குகளையும் இந்தியாவுக்கு கொடுத்து நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஒரு ஏழை நாடா இருந்த இந்தியாவை தன் சொந்த கால்ல நிக்க வைக்கிற அடித்தளத்தை போட்டதே ரஷ்யா தான். இப்போ 1965வது வருஷத்துக்கு வருவோம். பாகிஸ்தான் திரும்பவும் இந்தியா மேல போர் தொடுக்க வராங்க. அப்போ அவங்க கிட்ட அமெரிக்கா கொடுத்த பேட்டன் டேங்க்ஸ் மாதிரியான அதிநவீன ஆயுதங்கள் இருந்துச்சு. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஆனா நம்ம இந்திய ராணுவம் அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணிடுச்சு. நம்ம படைகள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள லாகூர் வரைக்கும் முன்னேறிட்டாங்க. அந்த டைம்ல போர் நிறுத்தத்துக்காக உலக நாடுகள் எல்லாம் பிரஷர் பண்ணாங்க. அப்போ சமாதானம் பேசி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வர வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்ல வழக்கமா அமெரிக்காவோ இல்ல பிரிட்டனோ தான் பஞ்சாயத்து பண்ணா வருவாங்க. ஆனா ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல யாரு மத்தியஸ்தம் பண்றது, மீடியேட்டர் அப்படின்னு வந்தப்போ பாகிஸ்தானுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ரஷ்யா மேல மட்டும்தான் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் ரஷ்யாவில் இருக்கிற டாஷ்கெண்ட், இன்னைக்கு அது உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு, அப்படிங்கிற இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நம்ம அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அங்க போனாரு. ஒரு நடுநிலையான நாடா இருந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து இந்தியாவோட மரியாதையை காப்பாத்தினதுல ரஷ்யாவோட பங்கு ரொம்ப பெருசு. சரி, இதுக்கப்புறம் வந்த 1971 இந்த வருஷத்தை இந்திய வரலாற்றுல யாராலையும் மறக்க முடியாது. கிழக்கு பாகிஸ்தான்ல நடக்கிற கொடுமைகளை தாங்க முடியாம லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளா இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. நம்ம பிரதமர் இந்திரா காந்தி உலக நாடுகள் கிட்ட போய் உதவி கேட்டாங்க. பாகிஸ்தான் பண்ற அநியாயத்தை தட்டி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்போ இருந்த அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் இந்தியாவுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா பாகிஸ்தானுக்கு முழு சப்போர்ட் பண்ணாரு. சீனாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்னுச்சு. அப்பதான் இந்தியா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு, நமக்குன்னு ஒரு உண்மையான நண்பன் இல்லனா நம்மள காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு. அந்த கிரிட்டிக்கலான நேரத்துல தான் 1971 ஆகஸ்ட் மாசம்
இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. அதுதான் இண்டோ சோவியட் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன். இந்த ஒப்பந்தத்தோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். இந்தியா மேல எவனாவது கை வச்சா அது ரஷ்யா மேல கை வைக்கிற மாதிரி. ரஷ்யா சும்மா இருக்காது. இந்த ஒரு ஒப்பந்தம் மட்டும் இல்லனா 1971 போர்ல இந்தியாவோட நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். டிசம்பர் மாசம் போர் ஆரம்பிக்குது. இந்திய படைகள் பட்டைய கிளப்புது. கிழக்கு பாகிஸ்தான்ல நம்ம ராணுவம் ரொம்ப ஈஸியா ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தான் தோக்கிற நிலைமைக்கு வந்த உடனே அமெரிக்காவுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. எப்படியாவது இந்தியாவை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? உலகத்தோட மிகப்பெரிய போர்க்கப்பலான அணு ஆயுதங்களை சுமந்துட்டு போற USS என்டர்பிரைஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் 74 அப்படிங்கிற தன்னோட 7வது கடற்படைய வங்காள விரிகுடாவை நோக்கி அனுப்பி வச்சாங்க. இந்தியாவே, உன் படைகளை வாபஸ் வாங்க, இல்லனா நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மிரட்டல். இன்னொரு பக்கம் சீனா வடக்கிலிருந்து தாக்க ரெடி ஆயிடுச்சு. இந்தியா 4 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற நிலைமை. அப்போதான் என் நண்பன் மேல கை வச்சா நான் வருவேண்டா அப்படின்னு ரஷ்யா களத்துல இறங்குச்சு. ரஷ்யா சும்மா வரலைங்க. அமெரிக்காவோட அந்த மிகப்பெரிய போர்க்கப்பலை வழிமறிக்கிறதுக்காக தன்னோட நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பி வச்சுச்சு. அமெரிக்க கடற்படை 7வது ஃபிளீட் நம்மள மிரட்ட வங்காள விரிகுடாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்குது. அப்போ அவங்க கிட்ட அணு ஆயுதங்களை சுமக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் இருந்துச்சு. இந்தியாவுக்கு பெரிய நெருக்கடி. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ரஷ்யாவோட 10th ஆபரேட்டிவ் பேட்டில் குரூப் அப்படிங்கிற கடற்படை கமாண்டர் விளாடிவோஸ்டாக் தளத்திலிருந்து கிளம்பி வந்து இந்திய பெருங்கடல்ல காவலுக்கு நின்னாங்க. அமெரிக்க கப்பல்கள் வந்ததும் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்கள் திடீர்னு தண்ணிக்கு மேல வந்து தங்களோட இருப்பை காட்டினாங்க. அதாவது, எங்க கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, இந்தியா மேல ஒரு குண்டு விழுந்தாலும் நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடுத்தாங்க. இத பார்த்த உடனே அமெரிக்க கடற்படை தளபதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சீனாவுக்கும் ரஷ்யா வார்னிங் கொடுத்துச்சு. நீங்க இந்தியா மேல கை வச்சா நாங்க உங்க எல்லைக்குள்ள வருவோம் அப்படின்னு. அவ்வளவுதான். அமெரிக்காவும் பின்வாங்கிடுச்சு, சீனாவும் அமைதியாயிடுச்சு. இந்தியாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ரஷ்யா ஒரு பெரிய கேடயமா நின்னு தடுத்துச்சு. வெளியில இருந்து எந்த உதவியும் வரலன்னு தெரிஞ்சதும் பாகிஸ்தான் படைகளுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. டிசம்பர் 16, 1971 உலக வரலாற்றிலேயே 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சரணடைதல் நடந்துச்சு. சுமார் 93,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சாங்க. கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சு பங்களாதேஷ் அப்படிங்கிற புது நாடு உருவாச்சு. இந்தியா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுச்சு. இந்த போர்ல நம்ம ராணுவத்தோட வீரம் அளப்பரியது. ஆனா பின்னணியில ரஷ்யா மட்டும் அந்த நட்பு ஒப்பந்தம் போட்டு நமக்கு பேக்கப் கொடுக்கலனா அமெரிக்காவும் சீனாவும் உள்ள நுழைஞ்சு இந்தியாவோட வரைபடத்தையே மாத்திருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் இந்திய மக்களோட மனசுல ரஷ்யாவை ஒரு நிரந்தர நண்பனா பதிய வச்சிருச்சு. சரி, போர் முடிஞ்சது. நம்ம நாட்டோட அடுத்த இலக்கு தொழில்நுட்பமும் விண்வெளி ஆராய்ச்சியும். நம்ம இஸ்ரோ இப்போ உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஆனா அதோட ஆரம்ப காலத்துல நமக்கு பல சவால்கள் இருந்துச்சு. மேற்கத்திய நாடுகள் நமக்கு எந்த ஒரு முக்கிய தொழில்நுட்பத்தையும் தர மறுத்துட்டாங்க. நம்மளால ராக்கெட் செய்ய முடிஞ்சது, ஆனா செயற்கைக்கோள் செய்யற அளவுக்கு டெக்னாலஜி பத்தல. அப்பவும் நம்ம கை கொடுத்தது ரஷ்யா தான். 1975ல இந்தியாவோட முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா உருவாக்கப்பட்டுச்சு. அதை நம்ம கிட்ட இருந்து ஏவ முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ராக்கெட் நம்ம கிட்ட இல்ல. ரஷ்யா தன்னோட காஸ்மோஸ் 3M ராக்கெட் மூலமா எந்த ஒரு கட்டணமும் வாங்காம முற்றிலும் இலவசமா நம்மளோட முதல் செயற்கைக்கோளை விண்வெளியில செலுத்தினாங்க. இந்தியா விண்வெளி யுகத்துக்குள்ள நுழைய முதல் படியை எடுத்து வச்சது ரஷ்யாவோட உதவியால தான். அதுக்கப்புறம் 1984ல இன்னொரு பெரிய மைல்கல். இந்தியாவிலிருந்து ஒருத்தரை விண்வெளிக்கு அனுப்பணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அப்பவும் ரஷ்யா தங்களோட சோயூஸ் T-11 விண்கலத்துல நம்ம இந்தியரான ராகேஷ் சர்மா அவர்களை விண்வெளிக்கு கூட்டிட்டு போனாங்க. அவர் விண்வெளியில இருந்தப்போ நம்ம அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்ம இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு ராகேஷ் சர்மா சொன்ன அந்த ஒரே ஒரு பதில், சாரே ஜஹான் சே அச்சா, உலகிலேயே மிகச் சிறந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டப்போ ஒவ்வொரு இந்தியனுக்கும் புல்லரிச்சு போச்சு. இந்த பெருமையான தருணத்தை நமக்கு கொடுத்தது சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா. ராணுவம், பொருளாதாரம், விண்வெளின்னு எல்லாத்துலயும் இந்தியாவுக்கு ஒரு அண்ணன் மாதிரி கூடவே நின்னது சோவியத் யூனியன். ஆனா 1991ல உலக வரலாற்றையே மாத்தின ஒரு விஷயம் நடந்துச்சு. சோவியத் யூனியன்
உடைஞ்சு பல நாடுகளா பிரியுது. அதுல பெரிய நாடா உருவானது தான் ரஷ்யா. ஆனா அவங்களோட நிலைமை அப்ப ரொம்ப மோசம். பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை. எப்பவுமே இந்தியாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய நாடு இப்ப கஷ்டத்துல இருக்கு. இந்தியா என்ன பண்ணுச்சு தெரியுமா? நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க எப்பவும் நன்றியோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் பல அத்தியாவசிய பொருட்களை கப்பல் கப்பலா அனுப்பி வச்சுச்சு நம்ம இந்தியா. தன்னோட நண்பன் கஷ்டப்படும் போது நாமளும் கை கொடுக்கணும்னு இந்தியா நிரூபிச்சது அந்த டைம்ல தான். சோவியத் யூனியன் உடைஞ்சாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த அந்த நட்பு ஒப்பந்தம் மட்டும் உடையவே இல்லை. புதுசா உருவான ரஷ்ய கூட்டமைப்பு ரஷ்யன் ஃபெடரேஷன் கூட இந்தியா மறுபடியும் ஒரு புதிய நட்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு நம்ம உறவை புதுப்பிச்சுக்கிட்டோம். 1990களோட ஆரம்பத்துல இந்தியா தன்னோட GSLV ராக்கெட்களை உருவாக்க ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரிய செயற்கைக்கோள்களை விண்வெளியில செலுத்த நமக்கு கிரையோஜெனிக் என்ஜின் டெக்னாலஜி ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த டெக்னாலஜியை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனா இது தெரிஞ்ச உடனே அமெரிக்காவுக்கு மறுபடியும் வயிறெறிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுக்கு இந்த டெக்னாலஜியை கொடுத்தா அவங்க பெரிய பெரிய ஏவுகணைகளை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. நீங்க இந்தியாவுக்கு இந்த டெக்னாலஜியை கொடுக்க கூடாதுன்னு ரஷ்யாவை பிளாக்மெயில் பண்ணாங்க. பொருளாதார கஷ்டத்துல இருந்ததால ரஷ்யாவால அமெரிக்காவோட மிரட்டலை மீறி அந்த டெக்னாலஜியை அதிகாரப்பூர்வமா இந்தியாவுக்கு தர முடியல. ஆனா ரஷ்யா சும்மா விடுவாங்களா? என்னதான் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாலும் பல ரகசிய வழிகள் மூலமா அந்த கிரையோஜெனிக் என்ஜின் டிசைன்களை இந்தியாவுக்கு அவங்க கொடுத்து உதவி செஞ்சதா ஒரு வரலாற்று தகவல் இருக்கு. அந்த அடித்தளத்தை வச்சுதான் இந்தியா இன்னைக்கு தன்னோட சொந்த கிரையோஜெனிக் என்ஜின்களை உருவாக்கி சந்திரயான், மங்கள்யான் மாதிரியான பெரிய மிஷன்களை சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு மாசான வெப்பன். நம்ம இந்திய ராணுவத்தோட மிகப்பெரிய பலம் பிரம்மோஸ் ஏவுகணை. இது சாதாரண ஏவுகணை இல்ல, உலகத்திலேயே மிக வேகமான சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இதை இந்தியா தனியா உருவாக்கல. இந்தியாவோட பிரம்மபுத்திரா நதியும் ரஷ்யாவோட மாஸ்குவா நதியும் சேர்றது குறிக்கிற மாதிரி தான் இதுக்கு பிரம்மோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்தியாவோட DRDOவும் ரஷ்யாவோட NPO மேஷினோஸ்ட்ரோயேனியாவும் சேர்ந்து உருவாக்கின இந்த ஏவுகணை இன்னைக்கு உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தனியா ஆயுதம் விற்கிறத தாண்டி தன்னோட அதிநவீன டெக்னாலஜியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரே நாடு ரஷ்யா தான். நம்ம ஊருக்கே வருவோம். நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற குடங்குளம் அணுமின் நிலையம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரத்துல ஒரு பெரிய பகுதியை இதுதான் கொடுக்குது. இந்த அணுமின் நிலையத்தை அமைக்கிறதுக்கு தேவையான முழு தொழில்நுட்பத்தையும் ரியாக்டர்களையும் கொடுத்து உதவி செஞ்சது யாரு? நம்ம ரஷ்யா தான். அமெரிக்கா உட்பட பல நாடுகள் நமக்கு அணுசக்தி தொழில்நுட்பம் தர மறுத்தப்போ ரஷ்யா எந்த தயக்கமும் இல்லாம அதை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இப்போ நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். 2022ல ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்போ அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா மேல ஏகப்பட்ட தடைகளை, அதாவது சாங்ஷன்ஸை போட்டாங்க. யாரும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது, அவங்க கூட பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உலக நாடுகளை மிரட்டுனாங்க. ஆனா இந்தியா என்ன பண்ணுச்சு தெரியுமா? மத்த நாடுகளோட மிரட்டலுக்கு பயப்படாம எங்க மக்களுக்கு எது தேவையோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னு கெத்தா நின்னாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலையில கச்சா எண்ணெயை, அதாவது க்ரூட் ஆயில வாங்க ஆரம்பிச்சோம். ஒருவேளை இந்தியா அந்த டைம்ல ரஷ்யா கிட்ட இருந்த ஆயில் வாங்கலனா இன்னைக்கு நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை 150 இல்ல 200 ரூபாயை தாண்டி போயிருக்கும். மற்ற நாடுகள் எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் ரஷ்யா நமக்காக ஆயில தள்ளுபடி விலையில கொடுத்து ஒரு நல்ல நண்பனா இன்னைக்கும் கை கொடுக்கறாங்க. அதே மாதிரி தான் S-400 ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம். உலகத்திலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு ஆயுதம் இது. இதை ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குதுன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா கேட்ஸா அப்படிங்கிற சட்டத்தை பாட்டி நம்மள மிரட்டுனாங்க. நீங்க ரஷ்யா கிட்ட இந்த ஆயுதத்தை வாங்குனீங்கன்னா நாங்க இந்தியா மேல தடை போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்தியா அதுக்கெல்லாம் அசரல. எங்களுக்கு ரஷ்யா கூட 70 வருஷ நட்பு இருக்கு, அவங்க ஆயுதம் தான் எங்க பாதுகாப்புக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த டீலை முடிச்சாங்க. இன்னைக்கு அந்த S-400 சிஸ்டம் நம்ம எல்லைகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. போர்க்காலமா இருந்தாலும் சரி, அமைதி காலமா இருந்தாலும் சரி, ரஷ்யா தன்னோட பெஸ்ட் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொடுக்க என்னைக்கும் தயங்கினதே இல்லை. சரி, இப்போ வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு வருவோம். ஒருவேளை 1947ல ரஷ்யா மட்டும் நமக்கு உதவி செய்யலன்னா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னவா இருக்கும்? வரைபடம் மாறி இருக்கும். 1971ல ரஷ்யா வரலனா அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து இந்தியாவை பல துண்டுகளா பிரிச்சிருப்பாங்க. பங்களாதேஷ் உருவாயிருக்காது, காஷ்மீர் நம்ம கிட்ட இருந்திருக்காது. பொருளாதார முடக்கம். ஆரம்ப காலத்துல இரும்பு தொழிற்சாலைகளும் அணுமின் நிலையங்களும் இல்லாம நம்ம நாடு ஒரு விவசாய நாடாவே தேங்கி போயிருக்கும்.
தொழில்நுட்ப பின்தடைவு. இன்னைக்கு நாம விண்வெளியில இவ்வளவு சாதிக்கிறதுக்கு ரஷ்யா போட்ட அந்த ஆரம்ப கால அடித்தளம் தான். அது இல்லனா நாம இன்னமும் மத்த நாடுகள் கிட்ட கையேந்தி தான் நின்றுருப்போம். சுருக்கமா சொல்லப்போனா, இந்தியா இன்னைக்கு ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற அந்தஸ்தை நோக்கி போகுதுன்னா அதுக்கு ரஷ்யாவோட அந்த 75 வருஷ நட்பு ஒரு மிக முக்கியமான காரணம். அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா ரஷ்யா உறவு இத முறியடிச்சிருக்கு. அமெரிக்கா நமக்கு உதவி செய்யும், ஆனா அவங்களுக்கு ஒரு லாபம் இருந்தா மட்டும்தான் செய்வாங்க. ஆனா ரஷ்யா நாம கஷ்டப்பட்ட காலத்துல, உலக நம்மள ஒதுக்கி வச்ச காலத்துல எந்த நிபந்தனையும் இல்லாம வந்து நின்னாங்க. ஆபத்துல உதவுறவன் தான் உண்மையான நண்பன்னு பழமொழி இருக்கு. அந்த வகையில பார்த்தா இந்தியாவோட எக்காலத்துக்குமான த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரஷ்யா தான். இதுக்காக மத்த நாடுகள் நமக்கு எதிரின்னு அர்த்தம் இல்ல. ஆனா இக்கட்டான நேரத்துல தோள் கொடுக்கறதுல ரஷ்யாவை அடிச்சுக்க ஆளே இல்ல. உங்களுக்கு என்ன தோணுது? நிஜமாவே ரஷ்யா தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா, இல்ல வேற ஏதாவது நாடுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஆன் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.